ஹாய் வியூவர்ஸ், என்னென்ன நிலக்கடலை சட்னி அரைக்கிறது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். நிலக்கடலை, சின்ன வெங்காயம் ஒரு 4-5, ஒரு பல் பூண்டு, தக்காளி, கல்லுப்பு, வரமிளகா, புளி, கொத்தமல்லி, தேங்காய். என்ன பண்ணால் இந்த நிலக்கடலையே நல்லா வறுத்துக்கோங்க. வடசட்டில் ஸ்லோ ஹீட்டில் மெதுவாக வறுக்கணும். அப்போ தான் உள்ளே இருக்கிறது நல்லா வேகும். சின்ன வெங்காயத்தையும் உரித்து வச்சுக்கோங்க, பூண்டு உரித்து வச்சுக்கோங்க, தக்காளியை கட் பண்ணி போட்டுக்கோங்க, வரமிளகா, புளி கம்மியாக போட்டால் போதும், கொத்தமல்லி ஒரு 2 ஸ்பூனு. என்ன பண்ணுங்கன்னா, எண்ணெய் ஊற்றி இந்த வெங்காயம், பூண்டு, தக்காளி, வரமிளகா, புளி, கொத்தமல்லி, தேங்காய் திருகினது இது எல்லாத்தையுமே நல்லா எண்ணெயில் வறுத்துக்கோங்க. வடை சட்டியில் நிலக்கடலை தனியாக வறுத்துக்கோங்க. அதை நல்லா தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த வதக்கின இந்த ஐட்டத்தோட இந்த நிலக்கடலையை போட்டு நல்லா வதக்கி கொடுங்க. இப்போ மையா இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கின பிறகு, எண்ணெயில் வதக்கின பிறகு மிக்ஸியில் ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிட்டிங்கன்னா நிலக்கடலை சட்னி ரெடி ஆயிடும். கடுகு, கடலப்பருப்பு போட்டு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டிங்கன்னா சுவையான நிலக்கடலை சட்னி ரெடி ஆயிடும். ஆக்சுவலாக இன்றைக்கி நான் முதல்ல சட்னி அரைச்சிட்டேன். சரி, அதை காமிக்கணுன்றதுக்காக தான், டெமோவுக்காக இதை உங்களுக்கு இந்த மாதிரி மெத்தடில் காமிக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் நல்லா பண்ணி காமிக்கிறேன்.